Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா டாட் பெயிண்டிங். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு black கலர் பேப்பர் வந்து நான் ஒரு ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து நீங்க உங்க வீட்ல இருக்க பிளேட் அந்த மாதிரி ஏதாவது மார்க் பண்ணி நீங்க சர்க்கிளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா நான் மார்க்கரோட பேக் சைடு யூஸ் பண்ணிருக்கேன். சோ அது ஒயிட் கலர் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து பென்சிலோட டிப் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து நமக்கு அதை விட முன்னாடி பண்ணதை விட பிக்கர் சைஸ் வேணும். சோ அதனால இப்போ வந்து crayon டிப் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ பாத்தீங்கன்னா அதை விட அது கொஞ்சம் பிக்கா இருக்கும். சோ நீங்க ஒவ்வொரு ரோவும் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து நீங்க வேற கலர் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல இன்னொரு டிப் என்னன்னா நீங்க அடுத்தடுத்த ரோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு டாட்டுக்கு இன்னொரு டாட்டுக்கும் சென்டர்ல வைங்க. அப்பதான் வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்ட்டா ஆக்குபை ஆகும். அடுத்ததா வந்து Qtip இருக்குல்ல அத நீங்க முதல்ல தண்ணில நனைச்சிட்டு அதோட ஏரியா வந்து நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் கலர் தொட்டு பண்ணுங்க. பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரோ விட இது வந்து அடுத்து பிக்கர் சைஸ்ல இருக்கும். இது வந்து mandala ஆர்ட்னு சொல்லுவாங்க. இதுல அதோட ஒரு பார்ட் தான் வந்து டாட் பெயிண்டிங். சோ இத வந்து நிறைய மெடிக்கல் தெரபிஸ்ட் வந்து யூஸ் பண்ற பெயிண்டிங் சொல்றாங்க. இது வந்து பண்ணும்போது நல்ல மைண்டுக்கு வந்து நல்ல பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். மோர் ஓவர் இது வந்து நல்ல டெக்னிக்கும் கூட. பார்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து நான் பென்சிலோட இந்த பேக் சைடு எரேசர் இருக்குல்ல அத வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்ததா நான் அதே பென்சில் டிப்பை எடுத்து இந்த மாதிரி டாட் பண்ணிக்க போறேன். சோ இது பாத்தீங்கன்னா நான் அந்த சென்டர்ல மட்டும் பெரிய டாட்டும் கீழ எல்லாம் வர சின்னதாகும். சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து குட்டியா வச்சிட்டு அந்த சர்க்கிளோட சென்டர்ல வந்து பெருசா வர மாதிரி பண்ண போறோம். அந்த சென்டர்ல மட்டும் அந்த டாட்டை மட்டும் இன்னொரு வாட்டி திரும்ப ரீடு பண்ணீங்கன்னா அந்த டாட் வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். சோ உங்களுக்கு இது வந்து சர்க்கிள் மாதிரி இல்லாம crayon பேக் சைடு வந்து யூஸ் பண்ண போறேன். இது வந்து கம்பேரிட்டிவ்லி நம்மளோட பென்சிலோட பேக் சைடு விட இது அடுத்து பிக் சைஸா இருக்க போகுது. சோ நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். இந்த டாட் பெயிண்டிங்கான டூல்ஸ் வந்து மார்க்கெட்ல விக்குது. அதை நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நான் இந்த வீடியோல வந்து அதெல்லாம் இல்லாம நம்ம வீட்லயே இருக்கிற திங்ஸ் வச்சு பண்ணலாம்ங்கறத நான் இப்ப காட்டிட்டு இருக்கேன். நம்ம எல்லா டாட்டுக்கும் கலர் டச் பண்ணி பண்ண முடியாது. ஒரு ரெண்டு டாட் வந்து நல்லா வரும். தேர்ட் டாட் வந்து கொஞ்சம் கலர் ஒட்டாத மாதிரி இருக்கும். சோ நீங்க திரும்ப ரீடச் கொடுத்துட்டு பண்ணுங்க. பட் ரீடச் கொடுக்கும்போது பிட் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த டைம்ல கலர் வந்து நிறைய இருக்கும். நம்ம கொடுக்கும்போது ரொம்ப சர்க்கிள் வந்து பெருசாயிடும். சோ ரீடச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா லைட்டா கொடுங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப அதிகமான கலர்ஸ் யூஸ் பண்ணல. செலக்டிவா வந்து ஒயிட், ரெட், அந்த டர்க்கியூஸ் கலர் இவ்ளோ தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா இன்னும் ஒவ்வொரு ரோக்கு நீங்க வேற கலர் டிஃபரண்டா கொடுக்கலாம். பட் நான் ஒரு செலக்டிவா ஒரு 4 கலரை மட்டும் ரிப்பீட் பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன்.
லாஸ்ட் எல்லா ரோஸும் வந்து நான் கம்ப்ளீட்டாக டாட்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அதுக்கான அந்த பெட்டல் டீட்டெயிலிங்கெல்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல. ஸோ இது நான் இந்த டாட் பெயிண்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் டெக்னிக் யூஸ் பண்ணுறது மட்டும் காட்டணுங்கிறதுக்காக ஒன்லி டாட்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ போக போக பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணலை, சைஸ் வந்து நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ எந்த சைஸ் யூஸ் பண்ணமோ அந்த லாஸ்ட் 4 ரோவும் பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்ம கலர்லாம் முடிஞ்சுது. நான் இதுக்காக அதே நம்ம எதில் மார்க் பண்ணி அந்த கலர் பேப்பர் எடுத்தோமோ அதே இதை வந்து கார்ட்போர்டில் மார்க் பண்ணி நான் 2 கார்ட்போர்டை வந்து எடுத்திருக்கேன். அந்த 2ஐயும் ஒட்டிட்டு இந்த மாதிரி நான் சைடில் வந்து மாஸ்கிங் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். ஏன்னா சைடில் பார்க்கும்போது அது கார்ட்போர்டு அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் ஒட்டியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் இந்த டேப் இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், கார்ட்போர்ட் மேலே வந்து நம்ம பண்ணி வச்சிருந்த பெயிண்டிங்கை ஒட்டிக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக வந்து நான் இதை ஹேங் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து லாஸ்ட்டாக த்ரெட் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஷோகேஸில் அப்படியே வைக்கிறதுனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம டாட் பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப பிகினர் லெவல் டாட் பெயிண்டிங் தான். நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.